அறிமுகம். நண்பர்களே, வணக்கம். வாழ்க்கையில் மனிதன் அடிக்கடி செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய மதிப்பை மறந்து பிறரின் அங்கீகாரத்துக்காக வாழ ஆரம்பிப்பது. சாணக்கியர் சொல்வது மிக தெளிவாக இருக்கும். தன்னை இழந்தவன் உலகத்தையே இழந்தவன். நீ கவனித்தால் தெரியும். ஒரு மனிதன் கெஞ்ச ஆரம்பிக்கும் தருணமே அவன் தனது உள்ளத்தின் வலிமையை இழக்க ஆரம்பிக்கும் தருணம். அவன் மனதில் ஒரு பயம் இருக்கும். இவர்கள் என்னை விட்டு போனால் என்ன ஆகும்? நான் அவர்களை இழந்துவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த எண்ணமே அவனை அடிமையாக்கும். சாணக்கியர் வாழ்க்கையை பார்த்த விதம் வேறுபட்டது. அவர் சொல்லும் அடிப்படை உண்மை, உன் மதிப்பு பிறர் தீர்மானிப்பது இல்லை, அது உன் கையில் உள்ளது. நீ உன்னை உயர்த்தி கொண்டால் உன்னை யாராலும் தள்ளிவிட முடியாது. இந்த உலகத்தில் இரண்டு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எப்போதும் பிறரை தேடுபவர். மற்றவர் தன்னை வளர்த்து கொண்டு பிறரை தன்னிடம் கொண்டு வருபவர். முதல் வகை மனிதன் கெஞ்சுவான். இரண்டாவது வகை மனிதன் மயக்குவான். இப்போது நாம் பார்க்க போவது சாணக்கியரின் அந்த ஆழமான 5 ரகசியங்கள். கெஞ்சாமல் மதிப்புடன் வாழ, மற்றவர்கள் உன்னை இழக்கக்கூடாது என்று நினைக்க வைக்கும் அந்த சக்தி. ரகசியம் 1, சுயமரியாதை. சாணக்கியர் கூறுகிறார், தன்னை மதிக்காதவன் பிறரால் அவமதிக்கப்படுவான். நண்பர்களே, சுயமரியாதை என்பது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு நிலை. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய், அதுவே உலகம் உன்னை பார்க்கும் விதமாக மாறும். ஒரு மனிதன் தன்னையே குறைவாக நினைத்தால் அவன் நடத்தை, பேச்சு, முடிவுகள் எல்லாம் அதையே பிரதிபலிக்கும். அவன் எப்போதும் சமரசம் செய்வான். அவன் தவறு இல்லாவிட்டாலும் மன்னிப்பு கேட்பான். அவன் மற்றவர்களிடம் விருப்பத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்வான். இதுதான் கெஞ்சும் மனநிலை. ஆனால் சாணக்கியர் சொல்வது, நீ உன்னை மதித்தால் நீ ஒருபோதும் கெஞ்ச மாட்டாய். உன் எல்லைகளை நீயே நிர்ணயிக்க வேண்டும். எது உனக்கு ஏற்றது, எது இல்லை, அதை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். யாராவது உன்னை அவமதித்தால் அதை சிரித்து கொண்டு ஏற்காமல் அதை அமைதியாக மறுக்கும் வலிமை வேண்டும். அந்த ஒரு செயலே உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். சுயமரியாதை உள்ள மனிதன் அவன் தனியாக இருந்தாலும் அமைதியாக இருப்பான். அவன் யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சி செய்ய மாட்டான். ஏனெனில் அவன் தெரியும், நான் என்னவோ அது போதுமானது. ரகசியம் 2, அமைதி மற்றும் மர்மம். சாணக்கியர் கூறுகிறார், அறிவாளி அளவாக பேசுவான், தேவையில்லாமல் பேச மாட்டான். நண்பர்களே, நாம் பல நேரங்களில் ஒரு தவறு செய்கிறோம். எல்லா விஷயத்திலும் நம்மை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன உணர்கிறோம், நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எல்லாம் வெளியில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் சாணக்கியர் சொல்லும் தந்திரம் வேறு. அவர் சொல்வது, மர்மம் இருந்தால்தான் மதிப்பு உருவாகும். ஒரு மனிதன் முழுவதும் புரிந்துவிட்டால் அவனை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் புரியாத ஒரு பகுதி இருந்தால் அவனை பற்றி யோசிப்பார்கள். அதுதான் மயக்கம். நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்லாமல் இருந்தால் மற்றவர்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நீ எப்போதும் கிடைக்காத போது அவர்கள் உன்னை தேட ஆரம்பிப்பார்கள். அமைதி என்பது வெறும் பேசாமை இல்லை, அது உன் உள்ளத்தின் கட்டுப்பாடு. அது உன்னை சாதாரண மனிதனாக இருந்து ஒரு ஈர்ப்பான மனிதனாக மாற்றும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3, உணர்ச்சி கட்டுப்பாடு. சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சிக்கு அடிமையானவன் சூழ்நிலைக்கு அடிமையானவன். நண்பர்களே, உன் வாழ்க்கையை அதிகமாக பாதிப்பது வெளி உலகம் இல்லை, உன் உள்ளத்தின் நிலைதான். கோபம் வந்தால் உடனே பேசுவது, துக்கம் வந்தால் உடனே முடிவெடுப்பது, பயம் வந்தால் உடனே கெஞ்சுவது, இவையெல்லாம் உன்னை பலவீனமாக்கும். ஒரு வலிமையான மனிதன் என்ன செய்வான்? அவன் உடனே பதில் சொல்ல மாட்டான். அவன் ஒரு இடைவெளி எடுப்பான். அவன் சிந்திப்பான். அந்த சில வினாடிகள் அவன் வாழ்க்கையை காப்பாற்றும். யாராவது உன்னை புறக்கணித்தால் நீ உடனே கேட்க வேண்டும், அமைதியாக இரு, உன் வாழ்க்கையை கவனித்துக்கொள். அந்த அமைதியே மற்றவர்களுக்கு ஒரு கேள்வியை உருவாக்கும். இவன் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறான்? அந்த கேள்விதான் ஈர்ப்பு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4, மதிப்பு உருவாக்குதல். சாணக்கியர் கூறுகிறார், உன் மதிப்பு உன் செயல்களால் தீர்மானிக்கப்படும். நண்பர்களே, நீ யாரிடமும் முக்கியமானவனாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் நீ மதிப்புள்ளவனாக மாற வேண்டும். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் நீ யாரிடமும் மதிப்பு எதிர்பார்க்க முடியாது. நீ வளர ஆரம்பித்தால் உன் சிந்தனை மாறும், உன் நடத்தை மாறும், உன் வாழ்க்கை தரம் மாறும். அதை பார்த்து மற்றவர்கள் உன்னை வேறுபட்டவனாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். சாணக்கியர் சொல்வது, வலிமை உள்ள இடத்தில் உலகம் தானாக வந்து சேரும். நீ உன்னையே உயர்த்தி கொண்டால் உன்னை யாரும் புறக்கணிக்க முடியாது. நீ தேட வேண்டிய நிலை இருக்காது, மற்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5, குறைவாக கிடைக்கும் தன்மை. சாணக்கியர் கூறுகிறார், அரிதான பொருளுக்கு தான் அதிக மதிப்பு. நண்பர்களே,
நீ எப்போதும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருந்தால் உன் மதிப்பு மெதுவாக குறையும். நீ உடனே பதில் சொல்கிறாய். நீ எப்போதும் நேரம் கொடுக்கிறாய். நீ எப்போதும் தயாராக இருக்கிறாய். அப்படியானால் அவர்கள் உன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பித்தால், உன் வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தால், நீ எல்லோருக்கும் கிடைக்காமல் இருந்தால் அவர்கள் உன்னை வேறுபட்டவனாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த வேறுபாடு தான் மதிப்பு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, சாணக்கியர் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, உன் வாழ்க்கையை நீயே கட்டுப்படுத்து, பிறர் கட்டுப்படுத்த விடாது. நீ கெஞ்சும் மனிதனாக இருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் பிறரின் கையில் இருக்கும். ஆனால் நீ உன்னை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும். இன்று ஒரு முடிவு எடு. நான் இனிமேல் கெஞ்ச மாட்டேன். நான் என்னை உயர்த்தி கொள்வேன். நினைவில் வை, மயக்கம் என்பது யாரையாவது பிடித்து வைத்திருப்பதில்லை. அவர்கள் உன்னை இழக்கக்கூடாது என்று நினைக்க வைப்பது. நீ மாறினால் உன் வாழ்க்கை தானாக மாறும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே. இது நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஓன் வாய்ஸ் நண்பர்களே, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.